பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த புதிய நாளில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பிற்பாடு வனாந்தரத்தில் இந்த ஜனங்கள் 40 ஆண்டுகள் கால்நடையாக நடந்தார்கள். இந்த 40 ஆண்டுகளும் தேவ ஜனங்களை ஆண்டவர் அதிசயமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் வழி நடத்தினார். இந்த ஜனங்கள் நடந்து போன பாதையில் அந்த வனாந்தரத்தில் அதிசயங்களை கண்டார்கள். கர்த்தரால் செய்யப்பட்ட அதிசயங்களை கண்டார்கள். குறிப்பாக செங்கடல் 2ஆக பிளந்து உலர்ந்த தரையாக மாறி இந்த ஜனங்கள் செங்கடலை கடந்தார்கள். அதுபோல் பசிக்காக கஷ்டப்பட்டு கொண்ட பொழுது வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பினார். இறைச்சி கேட்கும்போது காடைகள் அனுப்பினார். இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்த பொழுது ஒரு குறைவு இல்லாமல் நேர்த்தியாய் ஆண்டவர் பத்திரமாய் அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கும் ஆண்டவர் திருப்தியான ஆகாரத்தை கொடுத்து பராமரித்து வழி நடத்தினார். இந்த வனாந்தரத்தில் நடந்த ஜனங்கள் அதிசயங்களை, கர்த்தருடைய அதிசயங்களை கண்ணார கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இறை வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமேன். நம் இஸ்ரேல் ஜனங்களைப் போல நாமும் இன்றைக்கு ஒரு வனாந்தரத்தின் அனுபவத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நம்மையும் ஆண்டவர் அதிசயமாய், அற்புதமாய் நடத்த அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை படிக்கும்போது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நாம் பார்க்க வேண்டுமானால், இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய அதிசயங்களை பார்க்க வேண்டுமானால் அவங்க எகிப்தை விட்டு புறப்பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய அற்புதங்களை நம்ம கண்ணார கண்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் தேவன் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமானால் நாம் எகிப்தை போன்றிருக்கிற சில காரியங்களை விட்டு நாம் புறப்பட வேண்டும். இந்த எகிப்து என்பது பார்த்திங்கன்னா அடிமைத்தனத்தின் இடம், அருவருப்பின் இடம். தேவ ஜனங்கள் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து எகிப்திலே அடிமையாக்கப்பட்டார்கள். அடிமையாக்கப்பட்ட ஜனங்கள் அதை விட்டு அவங்க வெளியே வர முடியாமல் அந்த அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கூக்குரல் விடுகிறார்கள். தேவசனத்தில் முறையிடும் பொழுது ஜனங்கள் மோசை அனுப்பி அந்த ஜனங்களை விடுவித்து வனாந்தரத்தில் அனுப்பி புறப்பட்டு வர பண்ணி கானானுக்கு கொண்டு போகிறார். அந்த வனாந்தரத்தில் வரும்போது இந்த ஜனங்கள் தேவனுடைய அதிசயங்களை பார்த்தார்கள். அதே போல் நம்ம எல்லோரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நமக்கு காண்பிக்க வேண்டுமானால், அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம எகிப்தை விட்டு புறப்பட்டு வர வேண்டும். எகிப்தை போல் இருக்கிற பாவத்தின் அடிமைத்தனம், பாவ காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும், வெளியே வரணும். பாவத்தோடு கூட இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த உலக காரியங்களை, அந்த உலக இச்சைகளை விட்டு இவங்க வர முடியாதபடிக்கு ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி இன்றைக்கி தேவ ஜனங்களுக்குள் இருக்கிறது. அதனால தான் தேவ ஜனங்கள் இன்றைக்கு அதிசயங்களை பார்க்க முடியாமல், தேவனுடைய அற்புதங்களை பார்க்க முடியாமல் ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அந்த எகிப்தை போன்று இருக்கிற உலக காரியங்களை விட்டு புறப்பட்டு நம்ம தேவன் காண்பிக்கிற பாதையில் வரும்போது நம்மை அற்புதமாய், அதிசயமாய் வழி நடத்த நம் தேவனால் முடியும். ஆமென். வேத புத்தகத்தை வாசிக்கும்போது ஒரு மனிதன் எருசலேமை விட்டு எரிகோ புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எருசலேமை விட்டு எரிகோ புறப்பட்டு போகும்போது அவன் கள்ளர் கையில் அகப்படுகிறான். அந்த கள்ளர்கள் அவனை குற்றுயிருமாய், கொலையுயிருமாய் போட்டுவிட்டு அவன் வஸ்திரத்தை எல்லாம் உரிந்து கொண்டு போய்விட்டார்கள். அவன் இருக்க வேண்டிய இடம் எருசலேம். எருசலேமில் இருந்தால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் என்ன செஞ்சான், எரிகோ புறப்பட்டு போனான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இருக்க வேண்டிய இடம் எருசலேம், ஆனால் அவன் போன இடம் எரிகோ. அதனால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய இடம்
எருசலேம் தேவ சபை. அல்லேலூயா. அதை விட்டு நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது. இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா எகிப்துக்குள்ளே இருக்கிறாங்க, உலக காரியத்துக்குள்ளே இருக்கிறாங்க, எரியோக்குள்ளே இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறாங்க. அப்போ அதை விட்டு நம்ம வெளியே வரணும். அதை விட்டு புறப்பட்டு வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, எகிப்தை போன்ற உலக காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? உலக இச்சைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? பாவங்கள் இருக்கிறதா? அதை விட்டு நீங்கள் புறப்பட்டு நீங்கள் தேவன் காட்டுகிற பாதைக்கு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எகிப்தை போல உலக காரியத்தில் அடிமையாக இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற ஜனங்கள் அந்த உலக இச்சைகள், உலக காரியங்களை விட்டு தேவன் காட்டுகிற அந்த பாதைக்கு புறப்பட்டு வரும்போது உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உலக காரியங்களை விட்டு தேவன் காட்டுகிற பாதையில் வரும்போது அதிசயங்களை பார்க்க உதவி செய்கிறாங்க. உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதிசயங்களை காண பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.